ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன். வாங்க எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயே 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 1 கிலோ சிக்கனுக்கான அளவு. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் கழித்து கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணி நம்ம ஊற வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் குக் ஆனதோ அடுத்த பக்கம் திருப்பி விட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் குக் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையும் பொரித்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போது கடாய் ஹீட் பண்ணி நம்ம சிக்கன் பொரித்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணின 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் பொடியாக கட் பண்ண 10 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போது இதில் மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் நம்ம பொரித்து வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எல்லா சிக்கனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆனியன் மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணினா ரொம்பவே டேஸ்டான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.